லோகேஷ் கனகராஜ் கூட ட்ரக்ஸ் பற்றி தான் நிறைய படங்கள் பண்ணுறாரு. கமல் கூட ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும்லாம் பேசினாரு. பட் நடிகர் சங்கத்தில் இருந்தப்போ கமல்ஹாசன் அவர்களும் இதை பற்றி எதுவுமே வாய் திறக்காமல் இருக்காங்களே இதுவரை. இதை பற்றி நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், விமர்சனங்களில் சொல்லியிருக்கேன், நான் எழுதக்கூடிய கட்டுரையிலையும் எழுதியிருக்கேன். இவங்க பேச்சு அளவில் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் சார், நல்ல படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் ரத்த கலரி இருக்க படம், ட்ரக்ஸ் எல்லாம் நிறைஞ்ச ஒரு படத்தை தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. படம் நல்லா தான் இருக்கும், பட் அதில் இருக்கிற தீமைகள்லாம் தெரியுதுல. ஆனால் சில நல்ல படங்கள் வருது, சின்ன படங்கள், அதுக்கு ஏன் இவங்க போய் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன்றாங்க? இதே செலிபிரிட்டிஸ் வந்து அந்த சின்ன படங்களுக்கு போய் பப்ளிசிட்டி பண்ணுறதில்ல. பாடகி சுசித்ரா இருக்காங்களே, அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே சொன்னாங்க, பார்ட்டி நடக்கும், இந்த பார்ட்டியில் வந்து சில நடிகர் நடிகைங்க பேரை சொல்லி இவங்கெல்லாம் வந்து கொக்கைனை வந்து கன்சியூம் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும் அந்த பார்ட்டிலன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னபோது இவங்க சொன்னது உண்மையாக பொய்யான்னு அன்றைக்கே வந்து என்சிபி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவோ இல்லை போலீஸோ சுசித்ராவை கூட்டி என்கொயர் பண்ணியிருக்கோம், பண்ணலை. அப்போ அவங்க சொன்னது உண்மையாக தானே.